வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதிர்த்து பார்க்க போகிறோம் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தேன் பார்ப்போம். நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் செகண்ட் சப்போர்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து இங்கேருந்து அப்சைடு திரும்ப வாய்ப்பு உண்டு. இந்த இடம் நோ ட்ரேடிங் ஜோன். அதாவது மார்க்கெட் வந்து தேட பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேபோல் தேட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு இடையில மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதில் இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் தேர்ட் சப்போர்ட்டுக்கும் இடையில உள்ளதெல்லாம் நோ ட்ரேடிங் ஜோன். இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் போகிறது ஃபிக்ஸ் பண்ணுற ஏரியா. அதே போல் தான் இந்த இடம் சொல்லியிருந்தோம். அதோட பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,999. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 25,022 அந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு. அது வீக்லி படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். வீடியோ முடியல பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் சொல்லியிருப்போம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான செட்டப் வச்சுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு நம்ம டெலகிராம் கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அந்த ஸ்பீடு போணுச்சு. ஆனால் அந்த ரேஞ்ச் தொடலை. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியில் நம்ம சொல்லியிருந்தோம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் செகண்ட் சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பிரேக் பண்ணல. மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. நம்ம இந்த இடம் வந்து டெலகிராமில் கொடுக்கணும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். அடுத்து பிரேக் பண்ணோன்னா அந்த ட்ரெண்ட் லைன் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நியரஸ்ட்டு போயிட்டு தொடலை. ஆனால் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு தான் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்தது பிரேக் பண்ணோம். ஆனால் மார்க்கெட் முடிய போகிறதுல அதெல்லாம் பெரிய மூவ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலை. இந்த மார்க்கெட்டை பார்த்தாலும் ஒரு ரேஞ்சு மார்க்கெட்டு தான். சரி, ஓகே. சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸில் அதான் சொல்லியிருந்தோம். செகண்ட் பிரேக் பண்ணால் ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் செகண்டில் பிரேக் பண்ணால் பெருசாக ஃபால் ஆகல. இந்த அந்த சப்போர்ட் லெவலில் தான் இருந்துச்சு வழிஞ்சு மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட் லேஸை பிரேக் பண்ண பிறகு ஒரு சின்ன மூவ் இருந்துச்சு. நான் இந்த வரைக்கும் எதிர்பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் நேற்றே சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு சைடுவேஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ரேஞ்சுன்னு சொல்ல முடியல, சைடுவேஸ்னு சொல்ல முடியல. ரெண்டுக்கும் இடையிலே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இது ஹேமர்னு சொல்ல முடியாதுன்னா பாடி விக் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் இந்த கேண்டில் ஹை வரைக்கும் அந்த பிரேக் பண்ணாங்க. இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிரேக் அவுட் நடந்துட்டு டவுன் சைடு அதுக்கு ரீடெஸ்ட் வேணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்ம அடுத்த ரேஞ்சு பார்க்கலாம். நாளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த கேண்டிலோட நேத்தோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பால் இருக்கும். அது எவ்வளோ தடவை வாய்ப்புன்னு பார்த்தோம்னா கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். இந்த மாதிரி இந்த டைப்பில் போட முடியும். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது டேயோட லோ பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் 24,950 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,127 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 25,205. தேர்ட் வந்து 25,315. சரி, ஓகே. அப்படியே சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 25,037 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக. செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன லோ தான் 25,001 அப்படிங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 24,947 அப்படின்னு தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணால் செகண்டுங்கிறது ஸ்ட்ராங்கான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்குன்னு பார்த்தோம்னா இந்த செகண்டும் ஸ்ட்ராங்கான செட்டப்பாக இருக்கும். இதில் பார்த்தோம்னா இந்த செகண்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் 200 300 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஜோன் தான் சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல எந்த டைரெக்ஷனில் போகிறது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஏரியா. அதே போல் தான் இந்த இடமும் கிட்டத்தட்ட இந்த ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு இடையில உள்ள இடம் அந்த மாதிரி இடம் தான். செகண்டு பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுபோல் இந்த செகண்டு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அப்சைடு மூவ் இருக்கும். ஆனால் ட்ரெண்ட் எப்போ மாறும்னு பார்த்தோம்னா இந்த தேர்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் நம்ம ட்ரெண்டு மாற எடுத்துக்கலாம். அதே போல் கீழே உள்ள ட்ரெண்டு தேர்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் ட்ரெண்டு மாறும். அதுக்கு இடையில மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செகண்டுக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த செகண்டு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அப்சைடு இருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான நேற்று ஃப்ளோ டவுன் சொல்லியிருந்தோம். நாளைய பொறுத்தளவுக்கு அப்சைடுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ரேஞ்சு வரைக்கும். இதை பிரேக் பண்ணால் அடுத்தது இந்த ரேஞ்சு மூவ் ஆகிட்டு திருப்பி ஃபால் கூட இருக்கும். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது அப்சைடில். சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஒரு கிளியரான ஹேமர் செட்டப் போட்டிருக்காங்க. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்காக இந்த ரெட் கேண்டோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான
வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 50 மினிட்ஸில பார்ப்போம் நாளையோட லெவல்ஸ் என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 56,896 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அது இன்னைக்கு போன ஹை. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 57,052 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு 57,233 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட்டுங்கிறத எடுத்துட்டோம்னா 56,728 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 56,667 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரைக்கும் 56,582 அப்படிங்கிறது டேவோட லோவுக்கு கீழே வரும். 56,582 தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கேட்கும் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம இந்த இடத்துல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் 57,233 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஷ் இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறதும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறது பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்டில் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு. இந்த தேர்டையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு கம்மி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக்குன்னு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அது நிஃப்டி அப்படி தான் செட்டப் இருந்துச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்சைடுக்கான மூவ் தான் தெரியுது. மார்க்கெட் டவுன் இருந்தாலும் இந்த சைடு செட்டப் பார்த்தீங்கன்னா அப்சைடுக்கான செட்டப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இவன் ஒரு கிளியரான செட்டப்பில் டே கேண்டில் போடல. இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஹை வரைக்கும் போகிறது தான் நிஃப்டி மாதிரி தான். இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த ஹை வரைக்கும் போகும். இந்த மாதிரி லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதை பார்த்தோம்னா இந்த டோஜில் இந்த கேண்டோட லோ வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை அது பிரேக் பண்ண முடியல மார்க்கெட் வந்து இந்த டேவுக்கும் ஹைக்கும் லோக்கும் இடையில சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 82,396 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 82,624 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 83,040 அப்படிங்கிறது நேற்றோட ஹை. அதான் தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 82,091 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒன்றும் லோ தான். 82,010 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 81,583. சரி ஓகே. இப்போ என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முக்கியமானதாக இருக்கும். இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் நம்ம தேர்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 600லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த ரேஞ்சுக்குள்ளே. அதேபோல் செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் இதுலேயும் ஒரு 500 பாயிண்ட்ஸு ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். இதுக்கு இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஏற்ற இறக்கமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு. இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து செகண்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அது. ஆனால் செகண்டை உடைச்சா தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அதனால் ஒரு வேளை செகண்டை தொட்டு செல்லிங் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டான என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.